உன்னதப்பட்ட புஸ்தகம் 2வது அதிகாரம், உன்னதப்பட்ட புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் பிளம்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமமாயிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த புஸ்தகத்தை எழுதின சாலமோன் சில காரியங்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஒரு தீர்க்க தரிசனமான புஸ்தகம் இந்த புஸ்தகம். இந்த இடத்துல சொல்லப்படுகிற நேசர் என்று சொல்லுவதை இயேசு கிறிஸ்துவை குறித்தும், இங்கே சொல்லப்படுகிற மணவாளி என்கிறதை சபையை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நேசர் அல்லது கடவுள் அல்லது மணவாளன் அப்படிங்கிறதை இயேசு கிறிஸ்துவை குறித்தும், சொல்லப்பட்டிருக்கிற மணவாட்டி என்பது சபையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபை எப்படி கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி நேசரோடு இணைந்திருக்க வேண்டும், ஒரு மணவாளி எப்படி கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி முழுவதும் வெளிப்படுத்துகிறது. அதனால தான் இந்த வேத புஸ்தகத்தில் இந்த உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்தை வைச்சிருக்கிறார்கள். காரணம், மணவாளன் மணவாட்டி மணவாளனோடு இணைகிற காரியம். அது அந்த மணவாளி என்கிறது சபையையும், மணவாளன் என்கிறது இயேசுவையும் குறிப்பதனால் இந்த வேத புஸ்தகத்தில் இவைகள் இடைப்பட்டு இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு மணவாட்டி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு சபை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் என்னுடையவன் அல்ல, நான் நேசருடையவன். அல்லேலூயா. எந்த ஒரு ஆத்மா நேசருடையவன் தான் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தனக்காய் வாழுவதில்லை, அவர்கள் நேசருக்காய் வாழுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நமக்காக அல்ல, நான் வாழுவது இனி இயேசுவுக்காக. நம்புறவங்க மாத்திரம் கைகளை வைத்து சொல்லுங்கள். அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிற தேவனுக்காக நான் வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக, நேசருடைய வருகைக்காய் காத்திருக்கிறேன். இந்த வேத புஸ்தகத்திலே சில நேசர் மேல் உள்ள சில வாஞ்சைகளை குறித்து அவர் விளக்குகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். சாலமன் எழுதின இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 2வது வசனமும் 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கே முதலாவது ஒரு வாஞ்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்மா அல்லது ஒரு சபை எப்படி வாஞ்சையா இருக்க வேண்டும் அல்லது எதன் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். 2வது வார்த்தை சொல்லுது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது, உமது பரிமள தைலங்கள் இன்பமானவைகள், இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. முதலாவது எதன் மேல் ஒரு சபை வாஞ்சியா இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மணவாளனுடைய நேசம். அல்லேலூயா. மணவாளனுடைய அன்பு, அதைத்தான் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்க முடிகிறது. மணவாளன் என்னை நேசிக்க வேண்டும் அல்லது இயேசு என்னை நேசிக்க வேண்டும். அதை தான் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்க முடியும். வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பமானது. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேசத்தை பார்க்கலோ இயேசு நேசம் மாத்திரம்தான் இன்பமானது. அல்லேலூயா. அநேக நேசங்கள் இந்த உலகத்திலே, அது நேசம் அல்ல, அது வேஷம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. நேசம் என்று சொல்லுவோம், ஆனால் வேஷமா இருக்கிறது. ஆனால் கடவுள் சொல்றாரு, உண்மையாய் மனப்பூர்வமாய் நேசிக்கிறது ஒருத்தர் உண்டென்றால் நம்முடைய ஆண்டவர் தான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நேசம் நமக்கு மாறுவதில்லை, அவருடைய அன்பு எனக்கு வேணும். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பு எனக்கு நான் ருசி பார்க்க வேண்டும். எபேசியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எபேசியர் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அதிலே 3வது அதிகாரம் 18-19 வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லுகிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 18-19 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறணும். பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும் அல்லது அந்த ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கும்படியாய் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று. ஒரு சபை கடவுளுடைய அன்பை ருசி பார்த்த சபையா இருக்கணும். ஒரு விசுவாசி ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற விசுவாசியா இருக்கணும். தேவன் நம்மை நேசிக்கணும், அதுதான் உண்மை. அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்காவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
யாருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதை வேணாலும் செய்கிறோம், அப்படி தானே? என்ன வேணாலும் செய்கிறோம். வேதத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கணவன் மனைவிக்கு பிரியமாக இருக்கிறார், மனைவி கணவனுக்கு பிரியமாக இருக்கிறார். அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கு மேலாய் நாம் ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளணும். அது இயேசுவின் அன்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் எல்லாவற்றிலும் மெய்யான அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது கடவுளுடைய அன்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாய் அதில் பின்பகுதியில் சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் எந்த மனிதனை அதிகமாக நேசிக்கிறார் தெரியுமா? எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சத்தியத்திற்காய் வாழுகிறானோ அவன்தான் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் யாரை நேசிக்க முடியும்? கடவுள் யாரை நேசிப்பார் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள், வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியாக வாழ்க்கையை அமைக்கிறவர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனில் என் பிதா அன்பா இருப்பா. பரலோகம் அவனை நேசிக்கிறது என்று பைபிள் சொல்லுது. தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறீர்கள் என்றால், தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிறீர்கள் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களை கடவுள் சிறப்பாய் அல்லது ஸ்பெஷலாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்க மேல ஒரு விசேஷித்த அன்பு இருக்கும். எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார் என்பது உண்மை. அல்லேலூயா. ஆனால் எல்லாரையும் கடைசி வரைக்கும் நேசிப்பார் என்பது உண்மை அல்ல. நியாயத்தீர்ப்பு வரைக்கும் இயேசு நம்மை நேசிக்கணும். அதுக்கப்புறமே இயேசு நேசிக்கணும்னா இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருத்தன் என் வசனத்தை கை கொண்டால் அவன் மேலே ஆண்டவர் அன்பாக இருப்பார். ஒரு மனிதன் ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கணும்னா, அவன் வசனத்தை வாசித்தா அல்லது வசனத்தின்படி வாழ்ந்தால் அவனை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் ரொம்ப உதவி செய்வார் தெரியுமா? கூப்பிடுற எல்லாருக்கும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கூப்பிடுகிற எல்லாருக்கும் அல்ல. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறார் என்றால் அவனை பரலோகம் அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்புறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளனா அவருடைய வசனத்தின்படி சொல்லுங்க. இரண்டாவது நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள், கண்டடைவார்கள். பைபிள் சொல்லுது, என்னை நேசிக்கிறவர்கள் அல்லது என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். கர்த்தர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாரை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாராம் பாருங்க. வேதம் சொல்லுது, என்னை நேசிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நீங்க ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ரிட்டர்ன் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு காணிக்கையா இருந்தாலும் சரி, ஒரு ஆராதனை இருந்தாலும் சரி, கடவுளை தேடுகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல நீங்க எதை கொடுக்கீங்களோ அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும், அது மறுபடியும் கொடுக்கப்படும். அப்படின்னா இங்க பைபிள் சொல்லுது, கடவுளை நேசித்தால் கடவுள் சொல்றார், நான் திருப்பி அவனை நேசிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறீங்களா? அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு ரொம்ப ஒற்றுமை இருக்குது. ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் வசனத்தை கை கொள்வான். அப்போ ஒரு மனிதன் வசனத்தை கை கொள்ளனாலும் அந்த மனிதன் இயேசுவை நேசிச்சா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னை நேசிக்கிறது எப்படி நேசிக்கணும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி நேசிக்க சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நேசிக்கும் போது முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம நேசிக்கணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 22வது அதிகாரத்தை திருப்புங்களேன். 22வது அதிகாரம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதிலே ஆண்டவர் சொல்றார் 37வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஒரு மனுஷன் கடவுளுடைய வசனத்தை பின்பற்றுகிறான்னா அவன் கடவுளை நேசிக்கிறான். ஒரு மனுஷன் கடவுளுடைய வசனத்தை பின்பற்றலைன்னா அதே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் முழு மனசோடு கடவுளை நேசிக்கல, அவன் பாதியாய் கர்த்தரை நேசிக்கிறான். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கிற நேசம் ஃபுல் மனதோடு இருக்கிறதா, முழு ஆத்துமாவோடு இருக்கிறதா, முழு மனசோடு இருக்கிறதா, முழு இருதயத்தோடு இருக்கிறதா? கடவுளை உங்களால் முழு இருதயத்தோடு நேசிக்க முடிகிறதா? முழு இருதயத்திலும் ஆண்டவரை தான் நேசிக்கிறீங்களா, இல்லை பாதி? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த ஜனங்கள் என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமா இருக்கு. எங்கேயோ இருக்கு இருதயம். பல பேர் ஆண்டவரை நானுமே நேசிக்கிறேன், ஆண்டவரை நானுமே நேசிக்கிறேன், வெறும் வாயில தான் இருக்கு. அல்லேலூயா, உள்ள இல்லை. பிரைஸ் தி லார்ட், உள்ள இல்லை, ஆத்மாவுக்குள்ள இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆத்மாவுக்குள்ள நேசிங்க, அதுதான் உங்களை விட்டு ஒரு நாள் மாற்றாது. அல்லேலூயா. வாயினால் நேசிக்கிறத மனுஷனிடத்துல சொல்லலாம். சொல்லுவோம், நான் கடவுளை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? கடவுளுக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் பேசுறது மட்டும் கடவுள், நான் கடவுளை அவ்வளவு சிநேகிக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடவுளை நேசித்தா அவன் வசனத்தின்படி வாழுவான். நம்புறவங்க மாத்திரம் கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ற, முழு மனசோடு என்ன நேசிங்க, அந்த நேசத்தை கடவுள் திருப்பி தருவார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாம ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்லையா என்கிறது முழு மனசுல தெரியும். அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னா, நீ என்னை நேசிக்கிறாய். அப்ப அவர் திருப்பி என்ன சொன்னாரு? கடைசியா சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உமக்கு தெரியும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு இல்லைன்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. கேட்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும்ட்டாரு மொத்தமா. ஆண்டவர் சொன்ன, என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கடவுளை நேசிக்க ஆரம்பிச்சா அந்த நேசம்தான் நம்மை வழி நடத்தும், அந்த நேசம் நம்மை உயர்த்தும். ஒரு விசுவாசினா முதல்ல கடவுளை நேசிக்கக்கூடிய வாஞ்சை வேண்டும். இரண்டாவது, உன்னதப்பாட்டின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல கர்த்தருடைய வார்த்தை 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 1வது புஸ்தகம் 4வது வசனம் சொல்லுது, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவேன். அடுத்தது ஒரு திருச்சபை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அல்லது ஒரு மணவாட்டி, ஒரு சபை எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை பின்பற்றுகிற சபையா இருக்கணும். பைபிள் சொல்லுது, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னாடி நான் ஓடி வருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. இரண்டாவது வாஞ்சை சொல்லுகிறது, என்னை இழுத்துக் கொள்ளும். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. எல்லாரையும் கடவுள் இழுத்துக் கொள்ளுகிறாரா? எல்லாரையும் கடவுள் இழுத்துக் கொள்ளுகிறாரா? யோவான் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அங்கே யோவான் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். 6வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் எல்லாராலும் ஜெபிக்க முடியாது, எல்லாராலும் ரட்சிக்கப்பட முடியாது, எல்லாராலும் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறவும் முடியாது. பைபிள் என்ன சொல்லுது? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் பேசினாலும், எத்தனை பேர் ஜெபம்னு சொன்னாலும், எத்தனை பேர் பைபிள் படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டோம். ஏன் படிக்க மாட்டோம்? கடவுள் என்ன இழுக்கல. அல்லேலூயா. கடவுளை என்ன இழுத்து கொள்ளல. அப்ப இங்க உன்னத பாட்டில் என்ன சொல்றாரு? என்னை இழுத்துக்கொள்ளும் நான். இப்ப ரெண்டுக்கும் ஒரு கனெக்டர் இருக்கிறது. என்ன தெரியுமா? கடவுள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் கடவுள் அழைக்கல. அல்லேலூயா. எல்லாரையும் அழைச்சாரா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் போய் கூப்பிட்டாரா? வான்னு கூப்பிட்டாரா? இல்லையே, எல்லாரும் கூப்பிடல. யாரை கூப்பிட்டார்களோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா கடவுள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவின் ஏக்கத்தையும் ஆத்மாவுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். எல்லாரிடத்திலும் போய் கடவுள் பேசுறது இல்லை. அல்லேலூயா. இயேசுவே சொன்னாரு, பன்றிகள் முன் முத்துக்களை போடாத. போட்டேனா என்ன செய்யும்? முத்த பீரும்
போட்ட ஒன்னையும் தீரும். அல்லேலூயா. அப்படித்தானே எழுதியிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க. 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீரும். அல்லேலூயா. போட்ட வசனத்தை முதல்ல அடிச்சு உடைச்சிட்டு 2வது போட்ட உங்களை கீரும். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் அல்ல, ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பார்க்கிறார், ஆத்மாவையும் பார்க்கிறார். அப்படித்தான் கடவுள் இழுத்து கொள்ளுகிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் போது எழுதப்பட்டிருக்கிறது, நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும் விசுவாசித்தார்கள். எல்லாரும் விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியலன்னா, ஆண்டவர் அவர்களை இழுத்து கொள்ள முடியல. அதற்கு அவங்க தகுதி இல்லை. அதான் உண்மை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் எங்க இருந்தாலும் இழுத்துக்குவார். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஒரு தேடுதல், கடவுளை குறித்த ஒரு எண்ணம், கடவுளை குறித்த ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு எண்ணங்கள் உள்ள இருக்குன்னா கடவுள் அவனை விட மாட்டார். அவனுக்கு எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுப்பா. கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட அவனுடைய ஆத்மாவை கடவுள் பார்க்கிறார். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா என்னோட்டு பேசிட்டு இருந்தார். அவர் பேசும்போது சொன்னார், அவர் திடீர்னு எங்கள் ஊழியத்தில் தான் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பித்தா. அவர் சொல்கிறார், ஐயா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ரட்சிக்கப்படலை, பயங்கர பாவி தான், நல்ல தண்ணி அடிப்பார், நல்ல வீடு குடிப்பார், எல்லா பாவமும் செய்வார். ஆனால் அவர் சும்மா மொட்டை மாடியில் படுத்துட்டு யோசிப்பாராம், இந்த நட்சத்திரம் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு வானம் இருக்குது, இதை யார் படைச்சிருப்பா? அல்லேலூயா. அங்கே ஒரு கடவுள் இருப்பார், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டு அப்படின்னு பாவம் செஞ்சுக்கிட்டே யோசிச்சிருப்பார். பிரைஸ்லா. ஆண்டவர் அந்த ஆத்மாவுடைய எண்ணங்களை பார்த்தார். நம்புறீங்களா? சோத்திர. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் இருதயத்தில் ஆத்மாவிலும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஏக்கம் இருந்தால் போதும், உங்களை கடவுள் அழைப்பார். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. இங்கே உன்னத பாட்டு சொல்லுது, மணவாட்டி சொல்றா, என்னை இழுத்துருங்க ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கேன். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை இழுத்துக்கொள்ளு, நான் வந்துடுறேன் ஆண்டவரே. என்னை காலையில எழுப்பி விடு, நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை எழுப்பி விடு, நான் பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தட்டி எழுப்பு, சர்ச்சுக்கு வரேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்கள தான் எழுப்புவார். எல்லாரையும் ஆண்டவர் எழுப்ப மாட்டா. இல்லைன்னா உங்க காலை நேரம் காலையில் 8 மணியா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவங்களை கடவுள் காலையில் எழுப்பி விடுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ்லோ. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்ச உள்ளவங்களை கர்த்தர் திருப்தியாக்குவா. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும்போது தான் கர்த்தர் இழுப்பார். அதனால இங்க உன்னத பாட்டில் சொல்றாரு, ஒரு சபைக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், இயேசு என்னை இழுக்கணும். அல்லேலூயா. இயேசு என்னை தெரிந்து கொள்ளணும். இயேசுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும். அல்லேலூயா. பக்கத்துவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, யாருக்கு உங்களை பிடிக்குதோ இல்லையோ, இயேசு உங்களை பிடிச்சா போதும். பிரைஸ்லாம். யார் உங்களை விரும்புகிறாங்களோ இல்லையோ, இயேசு உங்களை விரும்பினா போதும். பிரைஸ்லாம். யாருடைய நேசம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, இயேசு உங்களை நேசிச்சா போதும். எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். செபிப்போம். பிரைஸ்லாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்க போகிறாங்க. கர்த்தருடைய நேசம் மட்டும் மாறாது. ஒரு மணவாளி மணவாளனை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, எல்லா நேசத்தையும் விட உம்முடைய நேசம் பெரிதா ஆண்டவரே. பிரைஸ்லாம். எல்லா நேசத்தையும் விட ஆண்டவருடைய நேசம் பெரிதா இருக்கிறது. எல்லா நேசத்தையும் விட இயேசு நேசம் மட்டும்தான் பெரிது. ஒரு சபை, ஒரு விசுவாசி எதை வாஞ்சிக்கணும் தெரியுமா? இயேசு என்னை நேசிக்கணும். ஆண்டவரோட அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோட அன்பை நான் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவே சொல்லிட்டாரு, என் வசனத்தை கைக்கொள்ளு, என் வசனத்தை கைக்கொள்ளு, என்னை நேசி. தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றாலும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அன்பினால் உண்டாகிற உடன்படிக்கை தான் பரலோகத்துக்கு நமக்கு உண்டாகிற ஒரு உடன்படிக்கை. அது இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் கடவுளை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நேசித்தால்தான் அவன் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நேசி. சாதாரணமாய் அல்ல, ஏதோ எல்லாருக்கும் கொடுக்குற நேசத்தையில் கொஞ்சம் அல்ல, முழு மனசோடு. பாதி அல்ல, ஒரு 3/4 பகுதி அல்ல, 1/4 பகுதி அல்ல, கொடுக்கறத ஃபுல்லாக கொடுத்துருங்க. இயேசுவை நான் ஃபுல்லாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவுக்கு என் இருதயத்தை ஃபுல்லாக தர்றேன் ஆண்டவரே. இயேசுக்கு என் இருதயத்தை முழுவதும் தர்றேன் ஆண்டவரே. முழு மனதோடு நான் உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். சொல்லுவீங்களா? ஒரு சபைன்னு அதுதான் சபை.
ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற மணவாட்டி எப்படி நேசிக்கணும் தெரியுமா? முழு மனசோடு மணவாளனுக்காகவே எதிர்பார்க்கிற ஒரு ஆத்துமா எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. மணவாளனுக்காக எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எப்போ நான் வருவேன், உம்மை பார்ப்பேன் என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய அபிஷேக தைலம் எங்களை தொடுவதாக தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் உந்தி தள்ளுவாராக. தேவனோடு அமேன் தேவனுடைய அன்போடு இணையக்கூடிய ஒரு வாஞ்சி எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேரை எவ்வளவு தூரம் நேசித்தாலும் அதனுடைய நேசம் திருப்பி வராது. நீங்கள் எதிர்பார்க்கிற நேசம் உங்களுக்கு வந்து சேராது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேசத்திற்கு மேலாய் உங்களை நேசிப்பார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிற கர்த்தர், உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுது, என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் இந்த அழைப்பு வந்திருக்கா? எல்லா இடத்துலையும் இயேசு பேசினாரா? எல்லாருக்கும் வார்த்தைகள் போனதா? எல்லாருக்கும் வேதத்தின் ரகசியம் தெரிகிறதா? இல்லையே. இன்னைக்கும் மூடப்பட்ட நிலைமை ஊமைகளாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்களை இழுத்து கொள்ளல கடவுள். உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரா? உங்ககிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வருதா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் விளக்கங்கள் தெரிகிறதா? ஓமைகளாய் அல்ல, தெளிவாய் பேசுகிறாரா? அப்படின்னா நீங்க ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இயேசு சொன்னார், அவர்களுக்கு ஓமைகள் கொடுக்கப்படுகிறது, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு இருதயம் இன்னும் திறக்கப்படல. அவர்களுடைய இருதயம் திறக்கப்படவில்லை. இழுத்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. ஆனா உங்களுக்கு அவைகள் வெளிப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்படின்னா உங்ககிட்ட கர்த்தர் பேசுறாரா? உங்களை தேவன் இழுக்கிறாரா? வசனம் உங்ககிட்ட பேசுதா? வார்த்தை உங்களை இழுக்கிறதா? தேவனோடு வரும்படியா உங்களை அழைக்கிறதா? அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதா உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே சொல்லுவீங்களா? இயேசு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இயேசு உங்களை இழுக்க விரும்புகிறார். ஆனால் நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க இடம் கொடுக்கணும். என்னை இழுத்துருங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. என் கூட இடைவிடுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.